ஒரு மனிதரின் பெயர் குறிப்பிடாமல் ஒரு மனிதரை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. அவர் ஒரு ஊருக்கு கழுதையில் பயணம் சென்றார். அந்த ஊர் சிதைந்து சின்னாபின்னமாகி இருந்தது. முற்றுமுழுதாக அந்த ஊர் அழிந்து போயிருந்தது. அந்த ஊரின் அழிவை பார்த்த அவர் ஆச்சரியப்பட்டார். அழிந்து போன இந்த ஊரை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான் என்று எண்ணினார். அல்லாஹ் அவருக்கு தனது ஆற்றலை நேரடியாக காட்ட விரும்பினான். அல்லாஹ் அவரை 100 வருடங்கள் மரணிக்கச் செய்தான். பின்னர் அல்லாஹ் அவரை உயிர்ப்பித்தான். அவர் 100 வருடங்கள் மரணித்த நிலையில் இருந்தது அவருக்குத் தெரியாது. தூங்கி விழிப்பது போல் அவர் உணர்ந்தார். 100 வருடங்கள் மரணித்து உயிர் பெற்ற அவரிடம், நீங்கள் எவ்வளவு காலம் இந்த இடத்தில் தங்கியிருந்தீர்கள் என்று அல்லாஹ் கேட்டான். அதற்கு அவர், நான் ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சில பகுதிகள் தங்கியிருப்பேன் என்றார். அதற்கு அல்லாஹ், இல்லை, நீங்கள் இங்கு 100 வருடங்கள் தங்கியிருந்தீர்கள். இதோ உங்கள் உணவையும் பானத்தையும் பாருங்கள், அது இன்னும் கெட்டுப்போகவில்லை என்றான். அவர் கொண்டு வந்த உணவு 100 வருடங்களாகியும் கெட்டுப்போகாமல் இருந்தது. இதோ உங்கள் கழுதையை பாருங்கள் என்றான் அல்லாஹ். அவரது கழுதை இறந்து கிடந்தது. அதன் எலும்புகள்தான் எஞ்சியிருந்தது. இதோ அந்த எலும்பில் எப்படி நாம் சதையை சேர்க்கின்றோம் என்று பாருங்கள் என்று சொன்னான் அல்லாஹ். இறந்து அழிந்து எலும்புகள் மட்டுமே எஞ்சியிருந்த கழுதையின் எலும்புகள் இணைந்தன. அதற்கு சதையும் தோலும் உருவானது. அந்த கழுதை உயிர் பெற்றது. உணவையும் பானத்தையும் மனிதர்களாகிய நீங்கள் சில கெமிக்கல்களை பயன்படுத்தி பல நாட்கள் அது கெட்டுப்போகாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆனால் உணவையும் பானத்தையும் பாதுகாப்பது போல் உங்களால் கழுதையின் உயிரை ஒருபோதும் காப்பாற்ற முடியாது. அனைத்து ஜீவராசிகளின் உயிர்களும் என் கைவசத்தில் இருக்கிறது என்பதை இறைவன் குர்ஆனில் இந்த வரலாறு மூலம் நமக்கு புரிய வைக்கிறான். இன்னும் 100 ஆண்டுகள் அல்லாஹ் மரணத்தை கொடுத்து மீண்டும் அவரை எழுப்பியவுடன் அவர் சொல்கின்ற வார்த்தை, ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சிறு பகுதிதான் நான் இங்கே தங்கியிருப்பேன் என்று சொல்கிறார். இதே வார்த்தையைதான் குர்ஆனில் சொல்லப்படும் குகைவாசிகளும் பயன்படுத்தினார்கள். அல்லாஹ் குர்ஆனில் அத்தியாயம் 18 குகைவாசிகள் என்ற வரலாற்றை சொல்லிக் காட்டுகிறான். அந்த வரலாற்றில் குகைவாசிகள் 300 ஆண்டுகளுக்கு மேலாக இறைவன் ஒரு குகையில் தூக்கத்தை கொடுத்தான். 300 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு தூக்கத்திலிருந்து விழிப்பை ஏற்படுத்தினான். தூக்கத்திலிருந்து எழும்பிய பின் குகைவாசிகள் கேட்ட கேள்வியே அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லிக் காட்டுகிறான். அத்தியாயம் 18 வசனம் 19 அவர்கள் தமக்கிடையே விசாரித்துக் கொள்வதற்காக அவர்களை எழுப்பினோம். அவர்களில் ஒருவர், நீங்கள் எவ்வளவு நாள் தங்கியிருந்தீர்கள் எனக் கேட்டார். நாம் ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சிறிது நேரம் தங்கியிருப்போம் என்று பதிலளித்தனர். 300 ஆண்டுகளுக்கு மேலாக இறைவன் அவர்களுக்கு தூக்கத்தை கொடுத்தும் ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சிறு பகுதிதான் தூங்கியிருப்போம் என்று ஒருவர் சொல்கிறார். அவர்களின் தூக்கத்தில் என்னதான் நடந்து இருக்கும்? நம்மையும் இறைவன் 1000 ஆண்டுகள் தூக்கத்தை கொடுத்தாலும் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் விழித்தாலும் குகைவாசிகள் என்ன பதிலை சொன்னார்களோ அதே பதிலைதான் நாமும் சொல்லுவோம். தூக்கத்தின் போது நம் உயிர் இன்றே செல்கிறது. இஸ்லாமிய நம்பிக்கை அடிப்படையில் மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் ஒரு நாள் என்பது உலக கணக்கின்படி 1000 ஆண்டுகளுக்கு சமமானது. மனிதன் தூங்கும் போது உலகத்தின் 1000 ஆண்டுகள் சமமான மறுமையின் கணக்கில் போய் தூங்குகிறான். அதனால்தான் தூங்கி எழும்பியவுடன் ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சிறு பகுதி தூங்கி இருப்போம் என குகைவாசிகள் சொன்னார்கள். அதனால் விழித்து இருப்பதை விட தூக்கத்தில் போது விரைவாக காலம் கடந்து விடுகிறது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதனுக்கு 1000 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழுவதற்கு அவகாசம் கொடுத்தால் மறுமை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் 24 மணி நேரம் வாழுகிறான். அதையும் பாதியாக குறைத்து 500 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழுவதற்கு அவகாசம் கொடுத்தால் மறுமை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் 12 மணி நேரம் வாழுகிறான். அதையும் பாதியாக குறைத்து 250 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழுவதற்கு அவகாசம் கொடுத்தால் மறுமை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் வெறும் 6 மணி நேரம் வாழுகிறான். அதையும் பாதியாக குறைத்து 125 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழுவதற்கு அவகாசம் கொடுத்தால் மறுமை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் வெறும் 3 மணி நேரம் வாழுகிறான். அதையும் பாதியாக குறைத்து 62.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழுவதற்கு அவகாசம் கொடுத்தால் மறுமை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் வெறும் 1.5 மணி நேரம் மனிதன் இந்த உலகத்தில் வாழுகிறான். மனிதன் தூக்கத்தின் போதும் மரணத்தின் போதும்
வேறு உலகத்திற்கு சென்று விடுகிறான். அதனால்தான் மனிதன் எழும்பியவுடன் ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சிறு பகுதிதான் தங்கியிருப்பேன் என்று அந்த மனிதர் கூறியதை இறைவன் படிப்பினையாக இந்த வரலாற்றை தந்திருக்கிறான்.